நான் ஜாக்கி சேகர். ஜாக்கி டிவிக்காக நம்மோட இணைந்து ஒரு இடம் வந்திருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான டிஸ்கஷன்ஸ். பாலின வேறுபாடுகள் இல்லை அப்படின்னு நம்ம பேசலாம். ஆண் பெண் எல்லாம் சமம் அப்படின்றாலும் கூட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. மன ரீதியாக இல்லை சுதந்திர ரீதியாகன்னு நிறைய விஷயங்களை சொல்லிட்டு போகலாம். ஆனால் சின்ன சின்ன ஆசைன்னு ஒரு படம், அந்த படம் எவ்வளோ ஒரு திராப அப்படின்றதும் ஒரு அபத்தமான ஒரு படத்தை வந்து ஒரு பெண் இயக்குனர் எடுத்து முன்வைத்து நம்ம மண்டையை கழுவிருக்காங்க அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். அதே நேரத்தில் ஒரு ஆண் இயக்குனர் அதே ஒரு பெண்ணுடைய விதவை, அதாவது ஒரு ஒரு விதவை, இந்த இந்தியாவில் வாழக்கூடிய 2 விதவைகளை பற்றி ஒரு கதை. ஓகே, ஒன்று சின்ன சின்ன ஆசை, ஒன்று நூறுசாமி. நூறுசாமி திரைப்படத்தை இயக்கியவர் சசி. சின்ன சின்ன ஆசை படத்தை இயக்கிய பெண் இயக்குனர் பேர் வர்ஷா. இவங்க 2 பேரும் என்ன சொல்ல வராங்க அப்படின்றது தான் ஒரு டிஸ்கஷனாக பேச போகிறோம். அதற்கு முன்பாக இந்த தளத்தை இதோட சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு விரிவான ஒரு பார்வைக்கு ஸ்டேட்மெண்ட். பெண்களுடைய வலியை பெண்கள் தான் வந்து சொல்லியாகணும். ஆனால் ஒரு பெண்ணுடைய வலியை ரொம்ப ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி எந்த ஒரு சுகதுக்கமுமே இல்லாமல் 52 வயதில் காமமும் இல்லாமல் காதலும் இல்லாமல் மனசளவில் நேசித்து செத்து போகிறா அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன ஆசையை முடிச்சிருப்பாங்க. நம்ம நிறைய அதை பற்றி பேசிட்டோம். இந்த இடத்துல நூறுசாமி திரைப்படத்தை கொண்டு வரணும், கொண்டாடணும். காரணம், அந்த படத்தை இயக்கியது சசி, ஒரு ஆண் இயக்குனர். ஒரு ஆண் இயக்குனர் ஒரு பெண் வந்து படக்கூடிய விஷயத்தை, அது ஒரு உண்மை சம்பவத்தில் அடிப்படையாக எடுத்ததால கூட அதை வெளியுலகுக்கு எடுத்துகிட்டு வந்ததோடு மட்டுமல்லாமல் அதை காந்தரமான ஒரு படைப்பாக மாற்றினது இருக்குல்ல, அதுதான் இங்கே நம்ம பேசுகிறோம். சொல்லுங்க. அதாவது 2 விஷயம் ஜாக்கி. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, சின்ன சின்ன ஆசை பற்றி பேசும்பொழுது என்னன்னா, நானுமே என்னுடைய சர்க்கிளில் பேசுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. அந்த வீடியோலேயே நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆமாம். அப்போ நான் என் ஃப்ரெண்டு கிட்ட போய் கேட்டேன், ஏடி இந்த படமா வந்து சூப்பர்னு சொன்னேன், என்ன இந்த படம் உனக்கு பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா இதை தான் சூப்பர்னு சொன்னியா அப்படின்னு கேட்ட உடனேவே வந்து என்ன ஆயிடும் அப்படின்னா, அப்படி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆயிடுங்கிறதுக்காக நான் ரொம்ப கேஷுவலா கேட்டேன், என்னதான் அந்த படத்துல அப்படின்னும் பொழுது அவ சொன்னது என்னன்னா, ரொம்ப பிடிச்சிருந்தது படம் ஆரம்பிச்சது அதெல்லாம் கூட ஓகே, ஏன்னா இப்படிதான் இருக்காங்க பொண்ணுங்க, இப்படிதான் இருக்காங்க அப்படின்றப்ப கடைசியில நானுமே என்ன நினைச்சேன்னா, தைரியமா எழுந்திருச்சு அந்த தலையை கோதி அதுக்கப்புறம் அவனும் அவளும் வந்து வேற எங்கேயாவது அவங்களுடைய லைஃபை வந்து தொடங்குவாங்கங்கிற மாதிரி இருந்தப்ப தப்புன்னு வந்து அவங்கள சாவடிச்ச மாதிரி காட்டினது வந்து ரொம்ப என்ன இப்படி முடிச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. அப்படின்னா இதுதான் நம்மளுடைய விஷயமுமே. ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கும்போது சில விஷயங்களை மட்டும் காட்டிட்டு சில அதுல வந்து நீங்க எதையுமே வெளிப்படையா காட்ட மாட்டேங்கிறீங்க. அந்த அந்த உணர்வு இருக்குங்கிறத சொல்ல வர்றதுக்கே என்னன்னா, எனக்கு நீங்க மல்லிகைப்பூ வாங்கிட்டு வாங்க, எனக்கு மல்லிகைப்பூ வேணும் சார் அப்படிங்கிற மாதிரி மட்டும் நீங்க பேசுறீங்களே தவிர்த்து, நல்லா வந்து காசே இல்லைன்னா கூட அக்கௌண்ட்ல வச்சுக்க நல்லா வாங்கி திண்டு மண்டையை போட்டு போயிடுது. ஆனா சம்பாரிச்சு ஏதோ பணத்தை கொடுத்து இல்ல, அதுதான் சொல்லும் போதே நானும் அதை சொல்லாம விட்டானாங்க. அதேதான் நடந்த விஷயத்தையோ நான் மறக்கல, அதை வந்து நான் வந்து சொல்றோம். நடந்த விஷயத்த நீங்க மறக்காதனால தான் சார் பல விஷயங்கள் அப்படியே போய்கிட்டே இருக்கு இன்னும். ஓகேவா, இழுபறி நிலையிலே இருந்துகிட்டு இருக்கு. இன்னும் வந்து நம்ம பெட்ரூம்ல அந்த ஒரு ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது மேடம், அதை நீங்க நிறுத்தினீங்கன்னா போதும். பார்க்கும் போதெல்லாம் இனிமேல இன்னொரு நைட்டியை நம்ம தூக்கிட்டு வர மாதிரி நம்ம வச்சு கூடாது அப்படின்ற ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் மேடம். அந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுக்கு அதை பார்க்கும்போது எனக்கு கூட நிறைய உத்வேகம். அதுதான் உங்களுக்கு உத்வேகம் செய்யுங்க, யார் வேணான்றது தான் இங்க நம்ம சொல்லக்கூடிய விஷயம். உத்வேகம் என்னன்னு கேளுங்க. நைட்டி இனிமே எவ்வளவுக்காவது கொடுப்பியா அப்படிங்கறது தான். சரி, அதேதான். நைட்டி பிசினஸ் இப்ப இல்ல. யானி சாரீஸ்ல ஒன்லி சாரீஸ் தான். எப்ப நைட்டி வீட்டுக்கு வந்தா நைட்டி பிசினஸே இல்ல. முன்னாடியாவது ஏதோ ஒரு 4 பஞ்சா போய் வண்ணாரப்பேட்டில் வாங்கி வந்ததோ பாருங்க, சப்ஜெக்டை விட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கோங்க. அதான் அந்த 2வது விஷயம் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, எந்த இடத்துலையுமே வந்து நீங்க ஒரு கதையாகவே இருக்கட்டும், ஒரு புனைவாகவாது ஏன்னா அது உங்க கதை தான், அது ஒரு புனைவு தான். அப்படியாகவாது அந்த விஷயத்துல வந்து என்ன மாதிரியான அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சாங்கிறத ரொம்ப காத்திரமா சொல்வீங்க அப்படிங்கறது ஒரு ஃபீல் எடுத்துட்டு வருவீங்கன்னு பார்த்தா அதுவுமே அங்க இல்ல. அதுவுமே வந்து அப்படியே தொட்டுக்கோ தொடச்சுக்கோங்கிற மாதிரி தான் இருந்தது. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, உங்க நண்பர்கள் சர்க்கிள்லயே நான் என்ன சொல்றேன்னா, இந்த படம் எப்படி அவங்க சூப்பரா இருந்தது கண்டிப்பா பாருங்கன்னு எப்படி சொல்றாங்கன்றது எனக்கு தெரியல. கண்டிப்பா பாருங்கன்னு எதனால சொன்னாங்க அப்படின்றது தான் இங்க கேள்வி. இப்ப இந்த படம் வந்து ஒரு அபத்தமான ஒரு படங்க இது. ஆனா இது என்னன்னா, இந்தியன் மென்டாலிட்டி என்னன்னா, பட்டியா கடந்த நாய்க்கு பாய் தோசை போதும் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு மைண்ட்லயே இருந்ததுனால என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு நாளாவா வாழ்ந்தாலே சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து நிக்குதுங்க. ஆனா உங்க உரிமைகள் ஒரு நாளில் வாழ்வதல்ல. என்ன 60 வயசு 70 வயசு வந்து என்ன 60 வயசுன்றது வந்து பாத்தீங்கன்னா 25,000 நாள்.
ஆ 25,000 நாள் 60 வயசு சொல்லுவாங்க. ஆ அந்த 25,000 நாள்ல ஒரு நாள் வாழ்ந்தா போதுமா? 70 வயசு தான் நினைக்கிறேன். 365 இந்த கணக்கு. தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச். கொஞ்சம் போடணும், போட்டு ஒரு கலக்கலைக்கு அதை அப்படியே போடுங்க, போட்டு அப்படியே ஒரு கலக்கலைக்கு. சரி, ஓகே, கதை சாத்துங்க. ஸோ ஆமாம் சார், ஒரு 21,900 21,900 டேஸ் கிட்ட வருது சார். 60 வயசு 60க்கு நான் சொல்றது 70 70 80 போது ஒரு அப்படியே போகும். ஒரு 80 90 வயசுன்னா சரி, அப்படியே ஒரு 94 போடுங்க. 94 இன்ட்டு 94 × 365 டேஸ்ன்னு போட்டோம்னா சார் ஒரு 34,310 நாட்கள். 90 நாளுக்கு வந்து 34,000 வருதுங்களா? ஆமாம் சார். சரி, இப்போ பாருங்க, 90லாம் இல்லை, 90 வயசு வரலையுமே ஒரு கணக்கு வச்சிங்கனாலே வந்து ஒரு 32,000 வருதுன்னு வச்சுக்காங்களேன். இதில் ஒரு நாள் தான் வந்து, அதுவும் 52 வயசுல வந்து ஒரே ஒரு நாள் வாழ்ந்துட்டு செத்து போகிறாங்க ஒரு பொம்பளை. எப்படி இது எந்த வகையில் நியாயம்னு கேட்குறேன். இது அபத்தமா இல்லை? ஏண்டா 52 நாளைக்கு எவ்வளோ வருது? 52 நாளைக்குன்னு அது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். அது வந்து இன்னும் கம்மியாக வரும் சார். ஒரு நிமிஷம் இருங்க, ஏன்னா நம்ம மேத்தில் வீக்கு 18,980. 18,980 வந்து மதுபாலாவுடைய வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள். சின்ன வயசுல ஒரு 5 வயசு 6 வயசை விட்டுடுங்க, நினைவு தெரிஞ்ச வயசுன்னு 18,980. அதுல வந்து ஒரு 5,000 ஒன்றும் இல்லை, 10,000 கூட கழிச்சிருங்க. 10,000 கழிச்சிருங்க. ஸ்கூலு போனது, அதை பற்றி எதுவும் தெரியாத, வாழ்க்கை பற்றி தெரியாது, ஏதோ பெரியவங்க சொன்னாங்க வந்தாங்கன்றது 10,000 கழிச்சிருங்க. அடுத்து ஒரு 10,000 சொச்ச நாட்கள், அதாவது 9,000 சொச்ச நாட்கள் இருக்குல்ல, 8,000 சொச்ச நாட்கள், அதாவது ஏறக்குறை 9,000க்கு வருது. அந்த 8,000 சொச்ச நாட்கள் ஒரே ஒரு நாள் மயிர் மட்டும் நல்லா வாழ்ந்தா போதும்னா அது எந்த வகையில் ஏற்படுதுன்னு தான் கேட்குறேன். இல்லை, அந்த ஒரே ஒரு நாள்லயுமே முழுசா வாழல அவங்க. அவங்களோட சின்ன சின்ன விஷயங்களே என்ன அப்படின்னா, ராட்னம் சுத்துனாங்க, பூ வச்சுக்கிட்டாங்க, அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா அதுல கூட பொட்டு கூட வைக்கல அவங்க. ஆமா, பூ வச்சுக்கிட்டாங்க, புடவை, ஒரு நல்ல புடவை கட்டிக்கிட்டாங்க, டான்ஸ் ஆடினாங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளா டான்ஸ் ஆடணும், டான்ஸ் ஆடிட்டாங்க. இப்ப இதை உண்மையில இது நான் எதுக்காக இப்ப ஜாக்கி பேசும்பொழுது அதை டக்குன்னு இடைமறிச்சேன்னா, என் ஃப்ரெண்டுங்களுமே அதான் சொன்னாங்க. அவளுக்கு இருந்த சின்ன சின்ன ஆசையாவது அட்லீஸ்ட் நிறைவேறி செத்துட்டா இல்ல. ஏமா அப்ப இவ்வளோ நாள், அப்ப இன்னுமே அவன் எவ்வளோ டான்ஸ் ஆடலாம், எவ்வளோ விஷயங்களை பண்ணலாம், எவ்வளோ ஒரு 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 இது பண்ணும்பொழுது அப்பதான் எவ்வளவு பொசிஷன் இருக்கு. இது பார்த்தா ஒரு பொசிஷன் கூட நம்ம பார்த்த மாதிரி அனுபவிச்ச மாதிரி கூட தெரியல. இதுல என்ன கொண்டாட்டம் வாழுதுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஸோ அப்ப நீங்க ரொமான்டிசைஸ் எப்பவுமே எப்போ பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அந்த காதல்ல இப்ப ஜாக்கி ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நம்ம நிறைய பேசிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்பொழுது அப்ப ஒரு கம்பேரிசனுக்கு ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வரணும்ல. என்னங்க நீங்க இப்படிதானே ஒரு 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 லேடி இப்படிதானே வாழறாங்க, அந்த வாழ்க்கையை தானே அவங்க எடுத்தாங்க அப்படின்னும் பொழுது, அதுவும் மதுபாலா வந்து பாத்தீங்கன்னா வாரணாசி வர்ற அளவுக்கான பொருளாதார ரீதியாக பலம் பொருந்தி வரவங்க, டூரை புக் பண்ணி வர்ற அளவுக்கு பலம் பொருந்தியவங்க. அவங்க இன்னும் நல்லா படிச்சவங்களும் கூட. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில என்னன்னா, இன்னொருத்தவங்களுடைய பிள்ளைய வளர்க்கறதுக்காக 2ஆம் சம்சாரமா போனது. அதனாலே வந்து என்னன்னா, நிறைய அவங்க வீட்டுல வந்து சண்டைகள், சச்சரவுகள், பாராட்டுகள்லாம் இல்லாத பொண்மணி. முக்கியமா அந்த பையனை வளர்க்கறதுக்காக தன்னுடைய ஆசை அபிலாஷைகளை எல்லாம் கலந்துகிட்டு பண்ணி கடைசியில் ஒரு பிள்ளையோட பெற்றுக்க முடியல அவங்களால. இந்த கர்மாந்திர மயிர் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அந்த ஒரு நாள் வாழ்ந்ததையும் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் செத்து போக வைக்கிறது, இது எந்த வகையில நியாயம்ன்றது. அது ஒரு கதையாவே இருக்கட்டுங்க, ஒரு புனைவாவே இருக்கட்டும், அதுல ஒரு நீதி நேர்மை வேணா. நான் வந்து ஒரு படத்தை வந்து குப்பண்ணோ கர்மாந்திரம் நான் பேசவே மாட்டேன். அப்ப நீங்க இன்னமும் என்ன ரொமான்டைசைஸ் பண்றீங்கன்னா, ஒரு அபார்ட்மெண்ட் வாழ்க்கை தான் அவங்க எப்படி இருந்தாலும் வாழ்ந்துருப்பாங்க. ஏன்னா பையன் வந்து இதுல இருக்கான், டெல்லியில இருக்காப்ல. பையன் வந்து எங்க இருக்கான், டெல்லியில வேலை செய்யற அளவுக்கு வந்து ஒரு பொருளாதாரத்துல முன்னேறிய ஒரு குடும்பத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க எந்த தொழிலுக்கும் போகல, எந்த வேலையும் செய்யவே இல்லை. கட்டுப்பிட்டித்தனமாவே அந்த பொம்பளைய மண்டைய கழுவி வீட்லயே சமைச்சு போடுறது, வளர்ந்த பிள்ளைக்கு வந்து துணி துவைச்சு போடுறது, புருஷனுக்கு துணி துவைச்சு போடுறதாவே வச்சிருந்து, புருஷன் செத்ததுக்கு அப்புறம் பொட்டையும் பூவையும் எழுத்துட்டு அதை எட்டு சின்ன சின்ன ஆசைன்னு சொல்லி வாரணாசியில வந்து பர்சு தொலைச்சதுக்கு அப்புறம் சுத்துறது தான் ஒரு வாழ்க்கையா? இதுதான் கொண்டாட்டமா? ஆனா கள்ளக்குறிச்சியில ஒரு கிராமத்துல என்ன 2020 கொரோனா காலகட்டம் டைம்ல வந்து தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு துணை வேணும்னு ஒரு பிள்ளைங்க 2 பேரும் வந்து தன்னுடைய அவங்க அந்த பிள்ளைங்க செல்வின்றவங்களுடைய பிள்ளைங்க 2 பேரும் இனிஷியேட் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதை தாண்டா மயிர் திராவிட மாடல் நாங்க சொல்றோம்.
இந்தியாவில் வாழக்கூடிய 2 கேரக்டர், ஒன்று லீலா, இன்னொன்று செல்வி. லீலா வந்து படிப்பறிவு இருந்தாலும் கூட வேலைக்கே போல. ஆனா செல்வி தன்னுடைய குழந்தைகள், ஏன்னா அவங்களுக்கு குழந்தை இல்லைன்றதுனால ஓகே, பட் ஆனா செல்வி எல்லா வேலைக்கும் போயிருக்கா. அவ ஓரளவு படிச்சிருக்கா, அதனாலதான் வந்து டிராவல்ஸ்ல வேலை செய்ய முடிஞ்சது. இதே உத்தரப்பிரதேசத்தை செல்வி படிச்சிருந்தா, இருந்திருந்தா, பிறந்திருந்தா வாய்ப்பே கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னா, இந்த 52 வயசு அப்படின்றது ஒரு நாள் வாழ்ந்ததுக்கு போயிடுச்சு. 90 வயசுன்றது வந்து பாத்தீங்கன்னா 34,000 சொச்சு நாட்கள். 90 வயசுக்கு மேல ஒரு பெண்மணி என்ன பண்ணிருக்காங்க. இப்ப ரீசெண்டா ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஃப்ளைட்டுக்கு மேல, கிளைடர் ஃப்ளைட்டுக்கு மேல நின்னுக்கிட்டு அது டைவ்லாம் அடிக்குது. என்ன சாதனை பண்ணிருக்காங்க? எங்க யூகேல தான். அவங்க வேற சொல்றாங்க, எப்ப பாரு வந்து போரிங்காவே சொல்றாங்க, எதுவுமே பண்ண முடியாது, வண்டி ஓட்ட முடியாது, இதை பண்ண முடியாது, அதை பண்ண முடியாதுன்னும் பொழுது ஏதாவது ஒண்ணு பண்ணணும், என்ன பண்ண முடியாது என்னால அப்படின்னு நான் யோசிக்கிறத ஒரு தடவை பண்ணி காட்டிடணும் அப்படிங்கிறதுக்காக நான் பண்ணேன் அப்படின்றாங்க. 90 வயசுல 90 95 என்ன வயசு? 92 சம்திங், ஏறக்குறைய 32,000 சொச்ச நாட்கள். அவங்க அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளவு பெரிய சாதனைலாம் பண்ணிருக்காங்க. இது என்னன்னா, வாரணாசியில ஒருத்தவனுக்கு வந்து சோத்தை வாங்கி கொடுத்தவனுக்கு தலையை தடவி விட்டு, அது கனவுலே தலையை தடவி செத்து போகுது. என்னது இதுன்னு கேட்கறேன் நான். ஆனா இதே இடத்துல ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு அதை வந்து சசி என்ற ஒரு ஆணி இயக்குனர் பெண்களுடைய, அதுவும் கைம்பெண்ணுடைய, மிக முக்கியமாக அந்த விதவையுடைய வலிகளையும் வேதனைகளும் ரொம்ப அழகா சொல்லியிருந்தார். அதுல இந்த படம் வந்த உடனே கேள்விகள்லாம் என்ன இருக்கு அப்படின்னா, உடனே இதெல்லாம் எங்கேயா இப்ப யாரையா அப்படி நடந்துக்கிறா, எனக்கு ஒண்ணுமே புரியல. இதே விஷயம் ஒரு தஞ்சாவூர்ல இருந்து வர்ற கொஞ்சம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கிற ஒரு பெண்மணி வந்து அவங்க வந்து அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடந்த மாதிரியே காட்டாம அவங்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் காட்டுறப்ப அதை நம்மளால உடனே ஏத்துக்க முடியுது. உடனே அதை நம்ம ரொமான்டிசைஸ் பண்ணி வாவ் சூப்பர் இல்ல, எவ்வளவு ஒரு கவித்துவமா எடுத்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தா இப்ப எங்கேயா இது மாதிரிலாம் நடக்குது? ஏன்னா இது கோழைத்தனங்க. இது உங்களால செய்ய முடியாத போது இதுக்கு சேஃப்டியா வச்சுக்கிறது. இன்னொன்னு, இந்த படங்களை நீங்க கொண்டாடும் போது நீங்க பத்தினி லிஸ்ட்ல இருப்பீங்க. நீங்க ஒருவேளை இப்ப நீங்க 100 சாமியை கொண்டாடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அம்மா, அதாவது செல்வியோட அம்மா அக்கா இருக்காளுகள்ல, தங்கச்சிங்கள அண்ணன்லாம் இருக்கானுங்களா, அவங்களோட நீங்களும் ஒரு ஆள் தான். நீங்க வேற ஆள்லாம் கிடையாது. ஆனா நீங்க கொஞ்சம் டீசெண்டா சொல்லுவீங்க, அவ்வளவுதான். மத்தபடி நீங்க வந்து ஒரு படுகோழை உங்களுடைய ஆசைகளை. ஆனா அங்க செல்விதான் தைரியமான பெண்மணி நான் சொல்றேன். இவ்வளவு தைரியமும் எங்க இருந்து வரும் அப்படின்னா ஜாக்கி, இப்ப நீங்க வந்து இதுதான் அங்க அந்த சோஷியலைஸ்டா யோசிக்கிறது. முதல்ல அவங்க வந்து ஓகேன்வாங்க, அப்புறம் வேண்டான்னு சொன்னதுக்கு அப்புறம் என்னன்னா, அந்த பையன் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வருவாப்ல ரொம்ப அழகா, நீ எல்லாம் ஒரு கோழை, நடிக்காத நீ முதல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு டைலாக சொல்லிட்டு அந்த பையன் சொல்லுவாப்ல, உன்ன மாதிரி உனக்கு இப்போ வலி இருக்குல்ல, நானாவது 26 வயசுல வந்து இன்னொன்னு 20 வயசுல ஒரு பொம்பளை வந்து கை குழந்தையோட இருக்கிறா, இதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா வந்து எந்த ஒரு சுக துக்கங்களையும் கலந்துக்கவே முடியாது. அவளை அன்டச்சபிளா ட்ரீட் பண்ணுவாங்க, அவளை வந்து குத்தி அவளை சாவடிப்பாங்க, அவ வாழ்க்கை இனிமேல் நரகம் தான் அப்படின்னு உனக்கு சொல்றல. அப்ப இதுக்கு நீ ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ல, அந்த ஸ்டெப் நீ எடுத்து வைக்கல, நீ ஒரு கோழை. அதுக்கு அந்த தைரியத்துக்கு அந்த பையன் ரொம்ப அழகா சொல்றாரு, இது அழுக கிடையாது, நீ இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டு அதை பண்ண முடியாதப்ப ஒரு துக்கம் வரும்ல, அப்ப ஒரு அழுக வரும்ல, அதான் அழுக. முதல்ல ட்ரை பண்ணு, நீ முதல்ல மாறுறதுக்கு நீ என்ன ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன்னு ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ரொம்ப யோசிச்சுட்டு ஓகே அப்படின்வாங்க. அந்த சீனே ரொம்ப அழகா இருக்கும். அதை சொல்லும்பொழுதே எனக்கு நிகழ்ச்சியா இருக்கு. அந்த சீனே வந்து இந்த பையன் வந்து ஓகேவாமா பாத்துடலாமா அப்படின்வான். உடனே சின்ன பையனுக்கு ஃபோன் பண்ணுவான் அந்த பையன், அவ்வளவுதான்டா பாத்துடலாம் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த 3 பேருக்குள்ள நடக்கிற விஷயம். சோ அதுல ஒரு சீன் இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சீங்க, என்ன சீன்? அதுல ஒரு சீன் இருக்கு. பிராயச்சித்தம். முதல்ல அம்மாக்காரி இந்த மாதிரி ஒரு ஆசை இருக்கு அவளுக்கு, அந்த ஆசையை வந்து குழி தோண்டி புதைக்கணும். ஏன்னா அப்பா இடத்துல எப்படி இருப்பான் ஒருத்தன் அப்படிதான் சொல்லுவான். ஆனா அவன் வளர்ந்து அவன் காதலில் காமம் இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சு இந்த வயசுல அம்மா தனியா கஷ்டப்படுறது எவ்வளவு கஷ்டம்னு அதை உணர்ந்து அந்த பையன் வந்து பிராயச்சித்தமாக அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணாதான் நானும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பெரிய பையன். இதுல என்னன்னா, சின்ன பையனுக்கும் வந்து பிரச்சனை. சின்ன பையனும் ஒரு லவ் பண்றான், அவங்க வீட்லயும் வந்து இருக்கிற பிரச்சனை. அப்ப வந்து அம்மாவுக்கு எது கல்யாணம் அவனும் கேட்கறான். அப்ப அவனையும் கன்வின்ஸ் பண்ணி முதல்ல வீட்டுல மொத்தம் 3 பேர் தான் குடும்பம். அதை சொல்ல வந்து அந்த மொத்தம் 3 பேர் குடும்பத்துல கிளியர் ஆகி அம்மா வந்து பயப்படும் போது அவங்களுக்கு தைரியத்தை ஊட்டி அதன் பிறகு வந்து அவங்க வந்து கல்யாணத்துக்கு தயார்படுத்துற விஷயம் இதெல்லாம் கூட ஓகேங்க.
முக்கியமா அந்த விஜய் ஆண்டனியை பார்த்துட்டு அவங்க பேசிட்டு வர்ற அந்த இடம் வந்து அவ்வளவு பொய்டிக்கா எஸ் இருந்தது. எஸ் உண்மையிலே அவ்வளவு பொய்டிக்கா இருந்தது. ரொம்ப இயல்பா இருந்துச்சு. இது ஒண்ணு. நாளைக்கு புதுசா வர்றவன் என்னன்னு தெரியாது. வாழ்ந்தவன் அவன் நல்லவனா கெட்டவனா அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஒருவேளை என் பிள்ளைங்களை ஏதாவது பண்ணிட்டா என்ன ஆகுறதுன்னு கடைசி சாப்பாடு இந்த லாஸ்ட் சஃபர் அப்படின்ற மாதிரி வந்து அதை சாப்பிட்டுட்டு அதை அழற விதம் ஒன்று இருக்கு பாருங்க. அந்த பா சான்ஸே கிடையாது. நம்ம நேரத்தில் அழுதுட்டா. ஏன்னா நான் இப்போ படத்துக்கு கிளம்பிட்டு இருந்தேன். அந்த கிளைமேக்ஸுக்கு முன்னாடி கதற வச்சுட்டாங்க அந்த பொம்பளை. டப்பிங் தான். ஆனால் அந்த சாப்பாடு கையோட பிடிக்கிற அந்த இடம் இருக்குல்ல, அந்த தலையை பெரிய பையன் தலையை பிடிக்கிற இடம் இருக்குல்ல, அப்படியே அந்த அதான் ரியாலிட்டி ஆக்சுவலாக. சோத்து கையோட அதை அந்த அது அது ஆதரவாக அதை பேசுகிற இடம் இருக்குல்ல, அது ஃபென்டாஸ்டிக். அது மாதிரி இந்த படம் வந்து முக்கியமாக நான் இதுக்கு தனியாக ஒரு வீடியோவே இதில் போட்டிருக்கேன், பேசியிருக்கேன். பட் ஆனால் ஜாக்கி சினிமாஸில் பெஸ்ட். இதில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆமாம், டிஸ்கஸ் பண்ணும்போது இவங்க பிரேக் எடுக்கிற டைமில் நான் சொல்கிறேன், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிடுங்க. இந்த சேனல் மட்டுமல்ல, ஜாக்கி சினிமாஸ், ஜாக்கி வீலாக்ஸ்லேயும் சரி, கதைப்போமாலையும் சரி தொடர்ந்து வீடியோஸ் போட்டுட்டு வரும் இப்போ. ஸோ அதை பார்த்து அதுக்கு வியூஸ் அண்ட் லைக்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அதுவே நமக்கு நீங்கள் பண்ணுற வந்து மிகப்பெரிய எல்லாத்துக்குமே வாட்ச் ஹவர்ஸ் முக்கியம். அதனால் பார்த்ததே திரும்ப கூட போட்டு விடுங்க. முக்கியமாக ஜாக்கி வீலாக் வந்து வாட்ச் ஹவர்ஸ் வேணும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி தான். சும்மா இருக்கும்போது ரொம்ப அது அந்த ஒரு விஷயம். ப்ளஸ் ஒரு நம்ம சேனலுக்கு வந்து யாராவது எப்படி சொல்கிறது கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுடைய இதில் இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதன் மூலமாக கான்ட்ரிபியூஷனை கொடுக்கலாம். இப்போ ரீசெண்டாக நமக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் வந்தது விக்டர் அவங்களுக்கு வந்து ரொம்ப தாய்லாந்து. அதன் பிறகு வந்து இவங்க ஃபாத்திமாபு அண்டு மீனாட்சி, இவங்க 3 பேருமே வந்து கான்ட்ரிபியூட் கொடுத்தாங்க. அவங்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி நேரம் தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா வியூஸ் பெருசாக இல்லை, ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம பேசணும், அது நிறைய பேர் உள்வாங்குறீங்க. அது நிறைய பேர் வந்து வாழ்க்கையை மாற்றுது. இந்த இடத்துல நான் சிக்கலாக இருந்தேன், அந்த இடத்துல இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றதெல்லாம் கேட்கும்போது நம்ம சரியான ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. அதே மாதிரி ஸ்ரீவல்லி அவங்களும் வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து இங்கே வந்திருந்தாங்க. நம்ம வீடியோவை எடுத்துகிட்டு போயிட்டு சரணபவனில் நேஹா கிட்ட காட்டி கிளாஸ்கோவில் இருக்கிற சரணபவன், அதாவது ஸ்காட்லாந்தில் கிளாஸ்கோவில் இருக்கிற சரணபவனில் நேஹான்னு ஒரு பொண்ணு, மலையாளத்து பொண்ணு வேலை செய்யுது. அது இப்போ நல்லா பண்ணிருச்சு அப்படின்னும் போது அந்த வீடியோ அந்த பொண்ணுகிட்ட காமிக்கும்போது அவங்க நிகழ்ச்சியாக எடுத்தாங்கன்னு சொன்னபோது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இதெல்லாம் தான் த ஸ்மால் வேர்ல்டு. ஆமாம், கனெக்ட் பண்ணதில்ல எல்லாத்தையும் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ஸோ இப்போ பிரேக்கில் அப்புறமா ஜாக்கி சினிமாஸ்லேயும் வந்து ஜாக்கி இந்த வீடியோவை பற்றி ரொம்ப அந்த படத்தை பற்றி ரொம்ப நிகழ்ச்சியாக பேசி ஒரு சீனை மட்டுமே பேசினேன். இது வந்து என்னன்னா இந்த 2 படத்துக்குமான கம்பேரிசன். ஸோ இப்போ இங்கே ஒரு விஷயம் வந்து நீங்க நிதர்சனமா ஒரு கிராமத்து பெண் என்னெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத காட்டும்பொழுது நான் சொல்றது என்னன்னா, அவங்களுமே வந்து டைரக்டா வந்து அவங்களோட செக்ஸுவல் அர்ஜி எல்லா இடத்துலயும் காட்டவே இல்லை. ரொம்ப அழகா அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தை விட நான் சொன்னேன் பாத்தீங்களா, பார்ட்னரா ஒருத்தர் இருக்கக்கூடாதா அப்படின்றதுக்கான பதில் தான் அந்த நூறுசாமி படத்துல இருந்தது. ஏன்னா அவங்க ஃபேன் கிட்ட பேசுறதா இருக்கட்டும், வெறும் அந்த வர காஃபியை போட்டு குடிக்கிறதா இருக்கட்டும், இது நிறைய லேடிஸ் நீங்க பார்த்து நம்மளே வந்து இப்ப ஜாக்கி யாழ்னி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு புளி உப்புமான்னு ஒண்ணு கிண்டி வச்சிருவேன். அது காலையிலயும் சாப்பிடலாம், மத்தியானமும் சாப்பிடலாம், ராத்திரிக்கும் சாப்பிடலாம், இவ்வளவுதான். அது ஒரே ஒரு டிஷ் இருக்கும். ஏதா இல்லைன்னா மஞ்சள் பொங்கல் ஏதான்னு ஒண்ணு பண்ணி வச்சுருவேன். மோர்களி இது ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுட்டா அது அப்படியே போகும் அப்படிங்கிறதுக்காக அவ்வளோதான். ஆனால் நம்மளாவது ஏதாவது ஒன்று சாலிடாக சாப்பிடுவோம். நீங்கள் நிறைய இடங்களில் கவனித்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அம்மாக்களோ இல்லை நம்மளுடைய பெரியம்மாக்கள் இந்த மாதிரி யாரும் ஆட்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நான் இதை எங்கள் பெரியம்மாட்ட பார்த்துருக்கேன். யாருமே இல்லைன்னா டீ போட்டு குடிச்சிட்டேன் அப்படின்வாங்க. டீ எப்படி உனக்கு போகிறோம் அப்படின்னு கேட்பேன் நான். டீ போருண்டாக்கண்ணா அப்படிம்பாங்க. அது வந்து என்னன்னா அவ்வளோதான். அதை வந்து அந்த இடத்துல வந்து காட்சியாக வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது அதை பார்க்கும்பொழுது. ஓகே, அதை ரிலேட் பண்ண முடிஞ்சு. ஆமா இல்லை, இதை தானே நம்ம செய்வோம் யாருமே இல்லைன்னா. அப்போ அந்த அவங்களுக்கு வந்து யாருமே எப்பவுமே இல்லை, ஊருக்கு போயிட்டு வரல, 2 நாள் இல்லாமல் இல்லை. அப்போ யாருமே எப்பவுமே இல்லை அப்படின்றப்ப அந்த அந்த ஒரு ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அதுதானே நமக்கு வந்து ஒரு கனெக்ட் பண்ண கொடுக்குது. அதுதான் வந்து அந்த பெரிய பையன் என்ன செய்வான், அவனுடைய லவர் கிட்ட பேசும்போதும் டீ போடும்போது அவன் சொல்லுவான், வர காஃபியாவே போடுவாங்க எங்க அம்மா சாப்பிடுவாங்க அப்படின்னுட்டு. அவங்களுக்கு வந்து ஒரு பால் போட்டு ஒரு காஃபி தரணும் அப்படின்ற ஒரு விஷயங்கள். அந்த அதுதான் பால் போட்டுங்கிறத விட வர காஃபி தான் சாப்பிடுவாங்க, சாப்பாடே சாப்பிட மாட்டாங்க நாங்க இல்லைன்னா நிறைய நேரங்கள்ல அப்படின்னு அவங்க சொல்றதா இருக்கட்டும். அதை வந்து நம்மளால ரிலேட் பண்ண முடியுது. ஓ, இவ்வளோ கஷ்டங்கள் இருக்கும்பொழுது ஆமா இல்லை, அப்போ அவங்களுக்கு ஒரு பார்ட்னர் கண்டிப்பா தேவையில்லைங்கிறத இன்சிஸ்ட் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கு. இங்க இப்ப இதே இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன பாசல் பாத்தீங்கன்னா
லீலாவுடைய ஆசையை அவங்க அப்படியே கட்டுப்படுத்திப்பாங்க. ஆமா. பூ புடவை வாங்கிப்பாங்க, பூ வாங்கிட்டு வந்தோடனே இதெல்லாம் எனக்கு பிடிக்கலங்க, நீங்க எனக்கு சாரி கேட்கணும். நான்லாம் அந்த இடத்துல இந்த மாதிரியான பெண்களை நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா அப்படியே நடு ரோட்ல விட்டுட்டு போங்க, நீங்க நல்லாவே இருப்பீங்க, பரவாயில்லன்ற. சரி. ஆனா மனசு கேட்காதுன்னு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். ஆ. ஆனா இந்த மாதிரி ஆட்டிடியூடோட வந்து பூ வாங்கும்போது நீ சொல்லிருக்கணும், தடுத்துருக்கணும், எனக்கு பிடிக்காதுங்க. முடிஞ்சது. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஆனா அதை வந்து அதை தான் நம்ம இன்சிஸ்ட் என்ன பண்ணிட்டே நீங்க இருக்கோம். எல்லா இடத்துலயும் நான் பாருங்க எவ்வளவு பெரிய பத்தினி தெரியுமா அப்படின்றத இந்த வேர்டை வந்து பிரயோகமே தப்பு. ஆனா நீங்க நிறுவறது காலகாலமா யூஸ் பண்ற வேர்டுன்றதுக்காக நான் அதை வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அதுவே ரொம்ப தப்பு ஆக்சுவலா. அதுல என்ன அது ஆணு அப்ப பத்தினின்னா பத்தனன்னு ஒருத்தர் இருக்கணும்ல, பத்தினி இருக்கும்போது பத்தனன்னு ஒருத்தர் இருக்கலாம். அது என்ன, அது அழகிகள் மட்டும் கைது? அதுக்கு தனியா போய் ஒரு அழகி கைது ஆவா? கூட எவனோ ஒருத்தர் இருக்குனால தானே அந்த அழகியா மாறுறாவ. இந்த மாதிரியான தினத்தந்தி அப்பத்தங்கள் மாதிரிதான் அந்த படமும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேவா? அப்ப இன்னொரு விஷயம் இதுல சொல்றேன் ஜாக்கி. அந்த படம் என்ன இன்னும் நமக்கு புரிய வைக்குதுன்னா, 100 சாமியில கேள்வி கேட்பாங்க, ஏன்பா அந்த பொம்பளை அவங்க வீட்டுல யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவங்க பசங்களே ஒத்துக்கிட்டாங்கன்னா நமக்கு என்னப்பா வந்து, நம்ம எப்படிப்பா போய் சண்டை போட முடியும்? வேற ஜாதினா கூட சண்டை போடலாம். அப்ப பாருங்க, அத சொல்லும் பொழுது அவர் சொல்வாரு, சொல்லுங்க. இல்ல அதுதான், அத நீங்க சொல்லி முடியுங்க, அழகா எடுத்துட்டு வரீங்க மேடம். நீங்க வந்து இப்ப என்ன சொல்ல முடியும்? இப்ப நான் என்ன, நம்ம கூட பறந்து பண்ணிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? எப்படி சொல்ல முடியும்? அதுதான் நீங்க என்ன சொல்லுவீங்க, எனக்கே சொல்லுவீங்க லைட்டிங். நான் இந்த பொசிஷன்ல வந்து பேசும்போது நான் சொன்னேன், நல்லா இருக்குது, வந்து ஒரு இன்டர்வியூல பேசுற மாதிரி இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு ஃப்ரேம்ல இப்படி பார்த்து பேசுறத இப்படி பேசுறது வந்து ஒரு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன். ஒண்ணு இது வந்து நானே அதுக்காக சேர் அமைச்சனா, நான் எங்க போய் அதை முட்டிக்கிறது? நீங்க இப்ப ஒண்ணும் இல்ல, வெயிலாக்ஸ்ல காஸ்கோ வீடியோஸ் நீங்க பாத்திருப்பீங்க, அந்த அமைச்சதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. நான் நிறைய கட் பண்ணிட்டேன் ஆக்சுவலி, சோ மெனி ஃபுட்டேஜஸ் ஐ கட் இட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சுதா? அதே மாதிரி இப்ப தியேட்டர் ஸ்காட்லாந்து சினிவல் தியேட்டருக்கு போனதையும் ஒரு வீடியோவா பண்ணிருக்கேன், அதையும் பாருங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் அதனுடைய. அதுதான் ஜாக்கி, அதுதான் அமைச்சது. உங்களுக்கு இப்ப என்னன்னா, நான் இப்ப எனக்கு நீங்க லைட்டிங் கத்து கொடுத்துருக்கீங்க, நான் கரெக்டா வந்துட்டேன். சோ அந்த மாதிரி நீங்க காஸ்கோ வீடியோல பாத்தீங்கன்னா நான் ஒழுங்கா எடுக்கல, அதுக்கப்புறம் சொல்லிருந்தீங்க ஓரளவுக்கு நான் ஷார்ட்ஸ் ஒழுங்கா எடுத்திருக்கேன். நான் கத்துக்குவோம் சார், அவங்கவுங்க சிஎம்மாவே இப்பதான் வந்து கத்துக்கிறாங்க, கத்துப்பாங்க அப்படின்றப்ப நாங்க கத்துக்க முடியாதா? கரெக்ட். இந்த இடத்துல வந்து சிஎம்மோட கம்பேர் பண்ணி பாத்தீங்களா? பட் இடிச்சு புடி செல்வராஜ் மாதிரி இல்லாம நீங்க வந்து பேசுறீங்களா, எனக்கு அதுவே போதும். தட்ஸ் ஆல் யுவர் ஓன். ஓகேவா? சோ என்ன சொல்ல வந்தேன், அப்ப அந்த பாலாஜி அவங்களுடைய கேரக்டரை வச்சு மென்னுக்கான அந்த 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 விஷயத்த சூப்பரா பேசுவாரு. டேய், நான் உன் பொண்டாட்டில உன்னை, நம்மளுக்கெல்லாம் பொண்டாட்டிங்க கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு வர ஒருத்தர். ஆமா, அவளுக்கு எங்க நம்மள பிடிக்கும், நமக்குலாம் நம்மள பிடிக்கவே வேணாம், நமக்கு பொண்டாட்டி கிடைக்கிறதே பெரிய விஷயம், அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்காளுங்கன்றது அந்த ஒரு வார்த்தை. ஏதோ அதுதான் இப்ப யாரோ அதை சொன்னாங்க, இவரு சொன்னாரு, விஜய் சேதுபதி சொன்னாரு, நல்லா இருந்தது. அப்பா எவ்வளவு அடிக்கிறாரு, எல்லாம் பண்றாரு, ஏமா நீ அந்த முடிவை, அதாவது அவரை விட்டு போகல அப்படின்னு கேட்கும்போது இந்த அம்மா சொன்னாங்களாம், 4 பிள்ளைங்கடா, ஏதோ குடி குடிச்சு வந்தா கூட அவன் மேல ஒரு மரியாதை பயத்திலேயாவது நீங்க வந்து ஒழுங்கா உருப்படியா வளருவீங்க. யாருமே இல்லைன்னு வச்சுக்க, தத்திரே போயிருப்பீங்க நீங்க. அதுக்காக அந்த முடிவு எடுக்கலன்னு அவங்க சொல்றது அந்த இருக்குல்ல. இப்ப இந்த விஷயத்துலதான் நிறைய இடங்கள்ல வந்து தடுமாற்றங்களும் அந்த தேக்க நிலையும் இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். அந்த கமிட்மெண்ட், அந்த விஷயம். ஓகே. சோ அப்பதான் அத வந்து சொல்லும் பொழுது வந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா, அப்ப அவர் சொல்லுவாரு, அப்படி இருக்குல்ல, அப்ப உங்க பொண்டாட்டிங்களுக்குலாம் இப்ப ஒரு விதவையே கல்யாணம் பண்ணிக்கிறா அப்படின்றப்ப உங்க பொண்டாட்டிக்கெல்லாம் இவன் சரியில்லைன்னா இவனை விட்டு நம்ம வேற கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணம் தோணிடாதாடா அப்படின்னு உடனே, ஆமா இல்ல, அப்ப அத்தனை ஆண்களுமே அதை ஒத்துக்குவாங்க. ஆமா இல்ல, அப்ப அவர் இன்னொன்னு சொல்லுவாரு, காலங்காலமாவே நம்ம அந்த பொம்பளைங்களை வச்சுதான் அடிமைப்படுத்தி தான் நம்ம கரெக்டா வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதேதான், அதே மாதிரி அவங்களை அடிமையா வச்சிருக்கிறதுனாலதான் இதெல்லாம் கரெக்டா போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்ப இது எல்லாமே ஒரு கேள்வியா எழுந்துரும் இல்ல அப்படின்னு போது எல்லா ஆண்களும் அதை ஒத்துக்கிட்டு அதுக்கு ப்ரொசீட் போய் தம்பி வீட்டுல போய் அடி தடி எல்லாம் பண்ணி கேஸ் எல்லாம் போட்டு அந்த வீடியோ எல்லாம் வைரல் ஆனவும் கூட நம்ம என்ன சொல்றோம், எனக்கு அன்பு தான் வந்து மனம் கத்துக்கிட்டு சொல்லுங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்ல இப்ப சொல்லும் பொழுதுதான் நமக்கு படார்னு உரைக்கும் இல்ல, ஒரு பீயிங் ஃபீமேலா, ஆமா இல்ல, ஓ இத பண்ணி தான் நீங்க என்ன இப்படி வச்சிருக்கீங்கல்ல நமக்கு. ஏன்னா இப்பதான் ரீசெண்டா கேள்வி எழுது, ஒரு அந்த படத்திலே ஒரு சீன் வச்சிருப்பாங்க, அவங்க வந்து ஹஸ்பண்ட் இல்லாதவங்க இல்லையா, சோ அப்ப ஒரு கல்யாணம் பொண்ணு போற மாதிரி இருக்கிற உள்ள வந்துருவாங்க. இதெல்லாம் தானே நீங்க பதியப்படுத்தணும், இதெல்லாம் இன்னும் நடந்துகிட்டு இருக்குல்ல. அப்ப நமக்கு ஒரு நாளுமே வைஃப் இல்லாதவங்க ஏன் வராங்க எழுத்தாப்லன்னு கேள்வியே இல்ல.
கேள்வியே இல்லை. அதே மாதிரி அன்னைக்கு போய் உங்க திறமை இல்லாததுனால இல்லை வேற ஏதோ ஒரு விஷயத்துக்காக அது வந்து பொசுக்குன்னு போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, ரேஷன் கடைக்கு போறீங்க, எதிர்க்கு வந்துட்டாங்க, உடனே ரேஷன் கடை அன்னைக்கு மூடி இருக்கு, கடை கடை உரிமையா கடை அலுவலர் வந்து ஸ்டாக் எடுக்கிறதுக்காக வந்து நுகர்பொருள் வாணிப கழகம் சென்றுள்ளார் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் விட்டதுமே கடை மூணுமே நீங்க என்ன சொல்றீங்கன்னா அவ எதிர்க்கு வந்த அந்த முண்டை அதனாலதான் நீ கடை மூட்டான் அப்படின்னு யாரோ ஒருத்தன் ஏதோ செஞ்சதுக்கு இந்த பொண்ணை வந்து கதையிட்டு வரங்க. இது ஒண்ணு. ஏன்னா அந்த படத்துல இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பாங்க பாருங்க, டிராவல்ஸ்ல வேலைக்கு போறாங்க. ஆமா, டிராவல்ஸ் வேலைக்கு போய் பாஸ்போர்ட் ரெடி ஆயிடுச்சு, இதை 800 குடும்பம் 800 குடும்பம் வாங்க மாட்டானுங்க. சார் நீங்க வாங்கி கொடுங்க சார். அதுக்கு டிராவல்ஸ் ஓனர் சொல்லுவாரு, இங்கேயாவது வரும்போதாவது நீங்க பொட்டு வச்சுக்காங்கம்மா, ஏன்னா அது மங்களகரமாமா. ஆமா, இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு அததான் சொல்ல வரேன். இப்ப அதுதான் இப்ப நான் நகரில் வேலை செஞ்சேன். இந்த தாலி எல்லாம் வாங்கும்போது பாத்தீங்கன்னா சாமி படுத்திட்டு இதெல்லாம் வந்து ஒரு கஸ்டமைஸ்டா பண்ணதுனால என்ன ஆகுன்னா பதியப்படுத்துது. இதுல நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், அததான் அங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவுக்கு வந்து ரியாலிட்டி புரியும். ரியாலிட்டி புரிஞ்ச அம்மா அவங்க. நீங்க நல்லா கவனிச்சுப்பாங்க. இதுதான் நான் அந்த எக்ஸாம்பிளா 2 படத்துக்கும் கம்பேரிசன் சொல்றேன். ரியாலிட்டி புரியும். அவர் சொன்ன உடனே அடுத்த நாள்ல இருந்து பொட்டு வச்சிருவாங்க, கொண்டு போய் அந்த இதுல ஒட்டிடுவாங்க, மறுநாள் அங்க வந்து அந்த பொட்டை ஒட்டிடும்போதே வச்சுட்டு போவாங்க. அப்படி வந்து வெளியில வச்சா இதுல லிஸ்ட்ல சேர்த்துருவாங்க. இப்ப அவங்களால வந்து ஏன்னா அவங்க வந்து ரியாலிட்டி, அவங்க கஷ்டம், அவங்க உழைக்கிறாங்க, அவங்களுக்கு காசு கிடையாது, இதெல்லாம் இருக்கும் பொழுது அவங்க கரெக்டா அந்த இடத்துல என்னன்னா ஓகே சார் அவ்வளவுதான், அவங்களுக்கு அது புரிஞ்சிடும். அவங்க வந்து நீங்க என்ன இப்படி சொல்லக்கூடாது, நீங்க என்கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்ல மாட்டாங்க. ஹெல்ப் பண்ணவங்களையே வந்து ஒரு மாதிரி இல்ட்ரீட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பணம் அளவுல அவங்க கஷ்டப்பட்டிருக்காங்க. அது கூடவே இந்த மாதிரியான விஷயங்கள் அனுபவிக்கும் பொழுது அவங்களுக்கு ரியாலிட்டி புரியுது. ஆனா இப்ப நீங்க எப்படி எடுக்கிறதுல என்னன்னா பணம் கொஞ்சம் இருந்துட்டா போதும், கஷ்டமே பட்டாலுமே நான் இல்ட்ரீட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விமனை வந்து நீங்க காட்டுறீங்க. நான் அதை தான் திரும்பவும் சொல்றேன், இருக்காங்க, இல்லாமல் இல்லை. ஆனா நீங்க என்ன முக்கியமான விஷயம், ஆக்சுவலா மனதளவுல அவங்க எவ்வளவு வந்து காயப்பட்டிருக்காங்க, மனதளவுல அவங்க எவ்வளவு செயின்ஸா இருக்கணும்ங்கறத காட்டாம உடல் அளவுல அவங்க புனிதமா இருந்துட்டா போதும்ங்கறத தான் இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. எல்லாத்தோட 18,990 நாள்ல ஒரு நாள் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் அந்த கதாபாத்திரத்தை நீங்க வாழ வைக்கிறீங்கன்ற எவ்வளவு பெரிய மனத்தனம் அதுன்னு நான் கேட்கிறேன். இப்ப இந்த இடத்துல தான் சசி என்ன பண்றாருன்னா, ஒரு வாரியார் வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்க, சங்கராபுரம் காலைல திங்கக்கிழமை காலைல போயிட்டு வராங்க. போயிட்டு வரும்போது வந்து என்ன பண்றாங்க, காலைல போயிருக்காங்க, சாயங்காலம் வரும்போது தான் தேசிய கொடி இறக்குறாங்க. ஸோ காலைல அவங்க போறாங்க, வராங்க, திங்கக்கிழமை போனா அங்க வந்து 10,000 லஞ்சம் கேட்கறாங்க. அப்படின்னும் போது ஊர்ல ஒருத்தவங்க கேட்கறான், ஏக்கா சங்கராபுரம் போயிட்டு வந்தேன். ஆமாண்டா, விதவை பென்ஷனுக்காக போனேன். அவன் என்ன பண்ணிட்டான், 10,000 லஞ்சம் கேட்கறான் அப்படின்னு அவங்க வந்து வருத்தப்படும் போது, அதுக்கு ஊர்ல ஒருத்தவன் அந்த பொண்ணையே ரூட் விட்டு அதை காலி பண்ணணும், அதை அபிட்டு ஒன்று நினைக்கிறோம்னா சொல்றான், வாழ்நாள் ஃபுல்லும் ஏதோ பென்ஷன் வாங்குவேன், அதுக்கு ஒரு 10,000 நொட்டக்கூடாதுன்ற மாதிரி அவன் சொல்லுவான். அதுக்கு தான் அந்த பொண்ணு செல்வி சொல்லும், நான் ஏன் வாழ்நாள் ஃபுல்லும் நான் விதவை பென்ஷன் வாங்கணும், ஏன் நான்லாம் கல்யாணம் காட்சி யாராவது கல்யாணம் பண்ணிக்க கூடாதா அப்படின்னு கேட்கும்போது தான் ஓஹோ இப்படி ஒரு ஐடியாலஜி உனக்கு இருக்கா அப்படின்றது வந்து அவன் நினைப்பான். ஓகேவா? இப்பதான் இந்த விஷயத்த ஸ்கூல் அதே பக்கத்துல கேட்டுட்டு அவர் வந்து கேட்பாரு, ஏமா செல்வி, நான் அவர் வந்து தேசிய கூட இறக்கணும் தைக்கிறதுக்காக கொடுப்பாரு. கொடுத்துட்டு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, ஏமா செல்வி, இந்த மாதிரி மறுமணம் பண்ணிக்கணும்னு உனக்கு வந்து ஆசை இருக்கா, சொல்லுமா அப்படின்னு கேட்குறாரு. இது கேள்வி. ஓகேவா? ஸோ இந்த கேள்விய, இந்த ஏக்கத்தை கூட பிறந்த அண்ணனோ தங்கச்சியோ அக்காவோ அம்மாவோ கூட கேட்கல, ஒரு வாதியாரு, இந்த பொம்பளைய நல்லா புரிஞ்ச ஒரு வாதியாரு கேட்குறாரு. ஸோ இந்த மாதிரி படத்தில் நிறைய சீன்ஸ் இருக்கு. இந்த சீன்ஸ் எல்லாம் நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் அதை பற்றி நிறைய பேசுவோம். எஸ் ப்ளீஸ். இப்போ இதை தான் நான் இங்கே எக்ஸாம்பிளாக சொல்லணும். இப்போ இந்த மாதிரி ஒரு சீன் இந்த படத்தில் இருக்கும் பொழுது நீங்க மற்றதெல்லாம் சொல்லிட்டீங்க, அவங்களுக்கு சின்ன சின்ன ஆசைகள்லாம் சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? அந்த படத்துல ஒரு சீன் வரும், அதாவது வந்து 2 பேர் ராட்னம், அது என்ன சொல்லுவாங்க, ராட்னம் சுத்தி அவங்க இறங்குவாங்க. இறங்குறப்ப வந்து அங்க வந்து ஒருத்தர் வந்து என்ன சொல்வார் அப்படின்னா, இவங்க 2 பேரும் ஏற்கனவே ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்காங்க, புது சட்டெல்லாம் எடுத்திருக்காங்க, அதுக்கே காசு இல்லை அப்படின்னும் பொழுது மதுபாலா அங்கதான் நிப்பாங்க. அப்ப மதுபாலா மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர் அந்த இடத்துல உடைச்சு பேசணும்ன்றதுதான் அங்க எக்ஸ்பெக்ட் பண்ற ஒரு விஷயம். நீதான் வந்து வேலை புடிச்சு பாத்தியா, அவ்வளவுதான். இல்ல கேட்கணும்ன்ற, ஆமா நாங்க ரூம் போட்டோம், உனக்கு என்ன பிரச்சனை கேட்கணும்ல, அதுதான் நான் கேட்கிறேன். நீ என்னத்துக்கு இதெல்லாம் கவனிக்கிறேன்னா, நீ என்ன இவன் வந்து அபிட்டு வரதுக்கு இப்ப அதான் சொல்லணும், நீ வந்து ஆசைப்பட்ட உன் கூட வரணும்னா உன் கூட வரல, எனக்கு இவரை பிடிச்சிருக்கு நான் இவரோட வந்தேங்கிறத
மதுபாலா அந்த இடத்துல பேசணுங்க. அப்ப நீங்க அந்த இடத்துல கூட தைரியமா லீலான்னு சொல்லுங்க, எதுக்கு மதுபாலான்னு சொல்றீங்க? ஆமா லீலா ஏதோ சொன்னாங்க பேசிட்டாங்க. லீலான்ற கேரக்டர் தான் லீலா கேரக்டர். அதான் சரி சாரி. எப்பயுமே அப்படி பேச ஆமா பழகிருக்காங்க. கேரக்டர்னு இனிமே பேச பழகிருச்சு. கரெக்ட். லீலா கேரக்டர் வந்து அந்த இடத்துல உடைச்சு பேசணும் இல்லையா? அந்த இடத்துல கூட நீங்க லீலா கேரக்டர் தாங்க அவங்க. அந்த லீலா கேரக்டருக்கு நீங்க தைரியத்தையே கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்ற. அப்ப எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதே மாதிரி அப்படியே பின்னாடியே நின்னுட்டு புடவையை போத்தின்னு நின்னுட்டே இருக்கணும். இல்ல, நான் வாழ்ந்த வாழ்க்கையில என்னை சுத்தி இருக்கிற பெண்மணிகள் இப்படிதான் இருந்தாங்க, எங்க அத்தா இருக்காங்க, எங்க மாமா இருக்காங்க, நீங்க சொல்லலாம். அதெல்லாம் மாத்துறது தான் ஒரு கிரியேட்டருடைய வேலை. அதெல்லாம் தான் ஒரு டைரக்டருடைய வேலை. அதையெல்லாம் தான் கலைப்படைப்பின் மூலமாக கேள்வி கேட்கறது ஒரு கிரியேட்டருடைய வேலை. இந்த வேலையை செய்யாம இருக்கிறதே அப்படியே எடுத்து வச்சுட்டு இது வந்து பியூட்டிஃபுல், இது வந்து சூப்பர்னு சொல்றது எந்த வகையில நியாயம்? இதையே ஒரு ஆண் டைரக்டர் என்ன சொல்றான், விமலாவுக்கு முட்டும் போது தான் எனக்கு முட்டணும், அதாவது ஆயிருக்க போறது கூட துணை இல்லாம போனா நான் அவன் கூட படுத்துட்டு வந்துடுறேன்னு இந்த சமூகம் பேசுதுன்னு சொல்றான் இல்லையா? அதுதான் அவ படுற கஷ்டம். 11 மணிக்கு வந்து எலி விட்டுதுன்னு லைட்டு போட்டா வந்து இப்ப சொல்றான் இல்லையா, ஏன் 11 மணிக்கு லைட் ஏறி, ஏன்னா என் லைட்டு என் வீட்டுல நைட்டு ஃபுல்லா ஏறின மயிறு உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்கறா இல்லையா? அந்த வேதனையை சொல்றா இல்லையா? அதுதான் படம், அதுதான் கலை படைப்பு. ஒரு நல்ல செருப்பு போட்டு போறோம், ஒரு செருப்பு அருந்துச்சுன்றதுக்காக நல்ல செருப்பையும் தூக்கி ரோட்டை தான் போடுறோம். அந்த மாதிரிதான் ஒரு கைமண்ணோட வாழ்க்கை இருக்குன்னு ஒரு உதாரணமா சொல்றான் பத்தி, அதுதான் படைப்பு. அதை விட்டு நீங்க 2 பேரும் ரோடு இது போட்டீங்க, ரூம் போட்டா என்ன கருமத்தோட பண்றாங்க? we are adults. அவ்வளவுதான். இல்ல அந்த தைரியத்தை தான் நீங்க கொடுக்கவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றேன். இப்ப இந்த தைரியம் வந்து இந்த கேரக்டர் வந்து பேசுது இல்லையா நூறுசுவாமி படத்துல, அந்த மாதிரி செல்வி கேரக்டர் பேசுற மாதிரியான ஒரு விஷயத்த அங்க வந்து லீலா கேரக்டர் பேசணும் இல்லையா? அத வந்து லீலா கேரக்டர் நீங்க பேசவே வைக்கலங்கிற நான் இத்தனைக்கும். அதனாலதான் நாம திரும்ப கேக்குறதுன்னா, இது உங்களுடைய கற்பனையில வந்த கதையில கூட ஒரு கேரக்டருக்கு நீங்க தைரியத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் நீங்க அதை இன்சிஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தாங்கன்னா அவங்க அப்படியே இருக்கணும், அவங்கள கூட வர்ற ஆண் வந்து பேசணும் அப்படிங்கறத நீங்க அங்க இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு சொல்றேன் நான். அதை தான் வந்து அங்க தவறு. அதை தான் அந்த கம்பேரிசனா எடுத்துட்டு வரோம். ஒரு கிரியேட்டிவிட்டியில இருக்கும் பொழுது அதுல வந்து இன்னும் அவங்களுடைய கஷ்டங்கள், அவங்க என்ன பண்ணாங்க, அதை அவங்க எப்படி மீறி வராங்க அப்படிங்கிறது தானே. இயல்பாவே நமக்கு தான் இதெல்லாமே தெரியுமே, இவங்க எல்லாரும் இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு. ஆனா அந்த கஷ்டத்தை எப்படி மீறாங்கன்னு போது தானே அது நல்லா இருக்கு. இப்ப ஏன் ஹீரோவை பிடிக்குது, ஏன் ஹீரோயினை பிடிக்குது, அவங்க இடத்துல நம்ம பொருத்தி பார்த்துக்கிறோம்ல. அப்ப நம்ம வாழ முடியாத ஒரு வாழ்க்கை அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்கல்ல நிறைய இடங்கள்ல. அப்ப அதை நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது செய்யணும்னு நினைப்போம்ல. அந்த மாதிரியான விஷயங்கள் தானே அங்க வந்து ரொம்ப பிடிக்குது. ஏன்னா உதாரணத்துக்கு நான் இன்னுமே கமெண்ட்ஸ்களை வந்து கடைசியில வந்து படிக்கிறேன், இந்த வீடியோக்கு வந்த கமெண்ட்ஸ்களை. பட் ஒரு வீடியோல ஒரு கமெண்ட் இருந்த ஒருத்தவங்க அழகா போட்டிருந்தாங்க, எங்க கணவர்லாம் எங்க கிட்ட பேசினா நாங்க ஏன் உங்க வீடியோ பார்க்க போறோம்னு போட்டிருந்தாங்க. உண்மையிலேயே அது வந்து ரொம்ப ஒரு அது எவ்வளவு ஒரு நமக்கு புரியுது இல்லையா? படிக்கும்பொழுது அந்த கமெண்ட் வந்து படிக்கும்பொழுது அந்த ஏஐ வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க. அது வந்து சிரிச்சிருந்தாங்க, அவங்க போட்டு சிரிப்பான் தான் போட்டிருந்தாங்க. அது என்னன்னா, ஒரு பகிர்தலை கூட கணவரோட பகிர்ந்துக்க முடியாத ஒரு சூழல்லையும் அவங்க அதை ஒரு கன்சிடரேஷனாவே எடுக்கல அப்படின்றது தான் அங்க சொல்லக்கூடிய விஷயம். கணவர் நல்லவரா இருப்பாரு, சம்பாதிப்பாரு, குடும்பத்துக்கான செலவுகள் எல்லாம் பண்ணுவாரு. அதுதான் 100 அதாவது என்னது 10 லட்ச ரூபா மாசம் சம்பாதிக்கிற யூடியூபரை விட்டுட்டு அந்த அம்மா கிளம்பி போயிடுச்சு. அப்ப அந்த இடத்துல வந்து அந்த டிரைவர், சம்பாதிக்காத டிரைவர் ஏதோ ஒன்று செஞ்சிருக்கான், ஏதோ ஒரு மனசுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணியிருக்காங்க. அது கூட இப்ப யாரோ ஒருத்தவங்க எழுதிருந்தாங்க. அதாவது என்னன்னா, இந்த மாதிரியான பெண்கள் இப்படி ஒரு முடிவெடுக்கிறதுல அவங்க யோசிக்கிறதே கிடையாது. அவங்க அதை ரொம்ப அப்படியே நடுத்தரில் வந்தாலும் அவங்க அதான் அந்த ஒரு நாள் ஆசையை பண்ணிட்டு செத்து போடால லீலா கேரக்டர், அந்த மாதிரி நான் எடுத்த முடிவு ஐ எம் வெரி ஹாப்பி தட் டேஸ், அவ்வளவுதான், அது எனக்கு போதுமானது அப்படின்ற மனநிலையில இருக்காங்க. இதை விட இன்னொருத்தவங்க இருந்தாங்க, பெண்ணியன் பேசிட்டு இதுங்க எல்லாம் போய் இந்த மாதிரி வந்து டிரைவர்ஸ் கூட தான் ஓடி போவோங்கன்ற மாதிரி இது மாதிரிலாம் எழுதியிருக்காங்க. சொல்றேன், அப்ப என்ன வந்து கான்செப்ட்னா, பணம் காசை விட இந்த மாதிரி பகிர்தல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் வந்து அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பார்த்துக்கிற இடங்கள்ல கன்சர்ன் பண்ற இடங்களுக்கு அவங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றதான் இங்க சொல்லக்கூடிய விஷயம். இன்னொன்னு, அந்த யூடியூபருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கு என்ன நடந்தது, என்ன அவங்களுடைய பர்சனல், அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஒரு பக்கத்தை மட்டும் அவங்க வந்து வண்டியில இருந்து போனது மட்டும் தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு பின்பாக ஏதோ பிசிக்கலா எவ்வளோ விஷயங்கள் இருக்காது முன்னாடி, அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஆனா இதை வச்சு நம்ம ஒரு இது பேசும்போது வந்து என்னன்னா, அவங்க அதான் சொன்னாங்க, நாங்க எதுக்கு உங்க வீடியோலாம், நான் எதுக்கு உங்க வீடியோ பார்க்க போறேன் அப்படிங்கறத வந்து மென்ஷன் பண்ணிருந்தாங்க. சோ அதை தான் நான் இங்க சொல்ல வரேன். சோ ஒரு வீடியோங்கிறது, இப்ப நம்ம வீடியோலயே வந்து சில விஷயங்கள் சொல்றோம்ல, நான் போய் தட்டை கழுவிட்டு வருவேன் அப்படின்வாங்க. இப்ப அதை வந்து ஒரு 2 பேர் ஃபாலோ பண்றேன்னு நம்ம போடும்போது நமக்கு வந்து எப்படி இருக்குன்னா, ஓகே இந்த இம்பாக்ட் ஒருத்தவங்க வீட்டுல அட்லீஸ்ட் கிரியேட் ஆகுது இல்ல. ஒரு காஃபி கூட்டு போறதை எப்பவுமே வந்து இவர் வந்து நமக்கு போடுவாரு,
உல்லாச பறவை வந்து போடுவார். நான் போனா காஃபி கூட்டு போறேன் ஊருக்கு போனா இப்பெல்லாம் அவங்கள. அவர் வந்து இத்தனைக்கும் அப்ராட்ல ஒர்க் பண்றாரு. அப்ப ஓகே அந்த இம்பாக்ட் வேற ஒருத்தர் வந்து கிரியேட் பண்றாரு இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் தானே எங்க ஹாப்பினஸ். அப்ப ஒரு கிரியேட்டர்ங்கிற வார்த்தையை நான் யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஜாக்கி ஒரு கிரியேட்டர் தான். இப்ப நான் வந்து ஸ்வாகா சொல்றேனே கூட வச்சுக்கோங்க. பட் ஒரு கிரியேட்டருடைய இம்பாக்ட் ஏதாவது ஒரு இடத்துல இருக்கும்ல. உங்களோட இம்பாக்ட் அங்க எப்படி இருக்கு அப்படின்னா, லீலா மாதிரி இருந்தா நான் போத்திண்டு புடவை கட்டின்னு போத்தின்ட்டு பூ மட்டும் வச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு வந்துடணும், வந்து செத்து போகணும், இறந்து போயிடும். அதுதான் முக்கியம். அதுதான் அங்க முக்கியமே. சோ அததான் வந்து நம்ம திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ணும்பொழுது என்ன ஆகுது அப்படின்னா இது பதியப்படுதுன்னு நான் சொல்றேன். அப்ப யாராவது ஒருத்தருக்கு இல்லையே நீ செய்யறது கரெக்ட்னு சொல்லணும்ன்ற மாதிரியான படமா தானே அது இருக்கணும்னு கேக்குறேன் நான். கண்டிப்பா கண்டிப்பா. அப்ப இந்த செல்வியோட படம் தான் என்ன சொல்லுதுன்னா, ஆமா இல்ல என்னோட உணர்வுகள் கரெக்ட் தானே, அப்ப நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது கரெக்ட் தானேன்னு சொல்லுது. பட் இந்த படம் அதை சொல்லவே இல்லைன்னு சொல்றேன். அப்ப இவங்களோட உணர்வுகள் இவங்களோட விஷயங்கள் கரெக்ட், நீங்க இப்படிதான் யோசிக்கணுங்கிறத திரும்ப திரும்ப இன்சிஸ்ட் பண்ற மாதிரி இருக்குங்கிறதா இந்த கம்பேரிசன்ல நான் சொல்ல வந்த விஷயங்கள். உங்களுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தா நீங்க சொல்லுங்க ஜாக்கி, நான் அதுக்கப்புறம். இல்லைங்க அவ்வளவுதான். இது ஒரு அபத்தமான ஒரு படம். அது ஒரு பெண் இயக்குனர் எடுத்தது. அதை வந்து ரொமான்டைசைஸ் பண்ணி திரும்பவும் வந்து அதே மாதிரி படுகுழியில தள்ளுறதுக்கு இது ஒரு படமாக எடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்றதான் என்னுடைய கருத்து. அதே நேரத்தில் ஒரு ஆண் இயக்குனர் வந்து ஒரு உண்மை கதையை, அது ஒரு கிராமத்தில் நடந்த ஒரு உண்மை கதையை பட்டவர்த்தமாக எடுத்து அதை பல பேருக்கிட்ட வந்து ஒரு பேசுபொருளை மாற்றினதும் மட்டுமல்லாமல் கைமண்ணாக இருக்கக்கூடிய ஒரு படக்கூடிய வேதனையையும் அவசையும் அவ சொன்னதும் முக்கியமாக வந்து ஒரே ஒரு வார்த்தை, அதாவது காமம்ன்றதை வந்து அவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, சார் நானும் உப்பு போட்டு தானே சார் சாப்பிட்றேன், அவ்வளோதான், எல்லாரும் மாதிரியும் நானும் வாழணும் தான் சார் நினைக்கிறேன். இந்த எல்லாரும் மாதிரியும்ன்றதான் அங்கே காமம். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, வேலைலாம் செஞ்சு முடிச்சுட்டு சாமி கொண்டு படுத்துருவாங்க இல்ல. அப்ப அங்க ஒன்று இருக்குல்ல, நானும் உப்பு போட்டு சாப்பிடணும் போதே எனக்கும் அந்த சூடு சொரணம் எல்லாமே இருக்கு, எல்லா ஃபீலிங்ஸ் இருக்கு. ஐ ஹவ் ஆல் த ஃபீலிங்ஸ். அப்ப எனக்கு அவங்க பேசுறதுல அவங்க அந்த லவ் எக்ஸஸ் பண்றதுல அதான் நிறைய பேசுவோம், இதுல பேசுறேன். ஆமா. ஸோ அதான் இதுக்கான கமெண்ட்டுகள் வந்ததை நான் வந்து சொல்லிடுறேன். சின்ன சின்ன ஆசையில போட்டிருந்தது மேம். சின்ன சின்ன ஆசை இல்லை, சின்ன சின்ன ஆசைக்கு முன்னாடி இந்த கமெண்ட் செக்ஷனே இன்னும் கொஞ்சம் நான் அதை சொல்லிடலான்றதுக்காக நானே கொஞ்சம் படிச்சிடறேன் மேடம். ப்ளீஸ் ப்ளீஸ். அது என்னன்னா, இந்த ஜென்சி விஷயம் இருக்கு இல்லைங்க. ஆமாங்க. இந்த ஜென்சி விஷயத்துக்கு வந்து ஒருத்தவங்க திவ்யா அவங்க கமெண்ட் போட்டுருந்தாங்க மேடம். ஓகே. உண்மையிலே அது வந்து அவ்வளவு அதை சொல்லணும்னே நினைச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலா. ஓகே. ஏன்னா அது இந்த இடத்துல நிறைய பேர் நம்ம பார்க்குறாங்கன்னும் போது அந்த கமெண்ட்டை இங்கே போடுறேன். அதாவது ஜென்சி வந்து வேலைக்கு வரும்போதே எனக்கு வந்து அதை கொடுப்பியா இதை கொடுப்பியாலாம் சொல்கிறாங்க. அதுக்கான கமெண்ட் நீயா நான் அவளை பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இதுவும் நிறைய பேர் பார்க்குற ஒரு வீடியோ இருக்கனால இதுலேயே அதை பேசி முடிச்சிடுறேன். அவங்க போட்டிருந்தாங்க, நைஸ் வீடியோ சுதா அண்ட் ஜாக்கி, கமெண்டட் லைக் ஹைப்டு. ஜாக்கி நீங்கள் மெயில் போடுறதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணீங்களே, சிரிச்சு சிரிப்பை வந்து அடக்க முடியல. ஐ ஜாயின் ஐடி 2012. ரெஸ்ட் ரூம் போக கூட சீனியர் கிட்ட கேட்டு தான் போவோம். டெய்லி கிளம்புறப்ப கிளம்பட்டுமா, அப்படி ஒர்க் இருக்கா அப்படின்னு கேட்டு போவோம். மும்பையில் தான் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங் லொக்கேஷன். ஹிந்தி தெரியாது. எவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே வந்தால் ஷிஃப்ட்டு ஆஃப்டர்நூன் 11 to நைட்டு 9. பட் ஒர்க் முடிய 11 கூட ஆகிடும். கேபில் ட்ராப் பண்ணுவாங்க, பெரிய ஸ்டோரி. ஆனால் இப்போ இருக்கிற ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் எப்படி இருக்காங்க, ஹேண்டில் பண்ண முடியல, மதிக்க மாட்டாங்க யாரையும். எனக்கு ஸ்டொமக் பெயின் சிவியரா இருந்தா கூட லீவு தர மாட்டாங்க. ஒரு நிமிஷம் சாரி. இட்ஸ் ஓகே. ஸோ எனக்கு ஸ்டொமக் பெயின் வந்து சிவியரா இருந்தா கூட வந்து லீவ் தர மாட்டாங்க. யூ ஹேவ் டு கம்ப்ளீட் டுடேன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லுவாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் கூட கிடையாது. அப்ப பெயின்ல ஆபீஸ் போயிட்டு ஒர்க் முடிச்சுட்டு வந்திருக்கேன். அதெல்லாம் நினைச்சு பார்த்தா ரொம்ப ரொம்ப ஹானஸ்டா இருந்திருக்கோம்னு தோணுது. எஸ், 6 years ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்புறம் அப்ராட் வந்தா இப்போ 5 years அப்ராட்ல தான். எல்லா பிளேஸ் ஹானஸ்டா இதுக்கு இருக்கிறவங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஒர்க் வைப்பாங்க. எல்லா பிளேஸ்லயுமே ஹானஸ்டா இருக்கிறவங்களுக்கு தான் எக்ஸ்ட்ரா ஒர்க் வைப்பாங்க. வெட்டியா இருக்கிறவங்க வெட்டியா தான் இருப்பாங்க. ஆனா மேனேஜர்ஸ் அவங்கள ஒன்னும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய இடங்கள்ல நான் சொல்லணும்னு நினைக்கிறது தான். இந்த திமுகவை திட்டுறவங்க பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி வேலை செய்யறவங்க மட்டுமே திட்டுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். இவங்க எல்லாமே ஒரு வகை கோழைங்க. என்ன தெரியுமா, வெளியில மேனேஜர்ஸ் கிட்டலாம் நல்லா திட்டுவாங்க, ஓகேவா? வீட்டில் பொண்டாட்டிகிட்ட வந்து உயரத்தை காமிப்பானுங்க. அங்கே அவ்வளோ அசிங்கப்படுத்திட்டு உனக்காகவே அங்கே உழைச்சிட்டு ஜட்டி அங்கே இருக்குது, பனியன் அங்கே இருக்குது, துணி துவச்சி வச்சு 3 நாளைக்கு சோத்தை வந்து ஆக்கி போட்டு தட்டை கழுவி எல்லா வேலையும் மயிரம் பண்ணுறவகிட்ட வீரமயிர காமிப்பான்.
எஸ். ஆனா மேனேஜர் வந்து அசிங்கமா திட்டிருப்பான், அங்க கை கட்டி வாயை பொத்திட்டு உட்காந்துட்டு. அப்ப உங்க வீரத்தை காமிக்கிறதுக்கு யாராவது ஒருத்தவங்க இழிச்ச வாயங்களை நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதேதான் செய்யறவங்களை போட்டு காலி பண்றது, செய்யறவங்க கிட்ட அதீதமான வேலைகளை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயத்த தான் இவங்க பண்ணிட்டு இருக்கானுங்க. ஆனா செய்யாதவங்களை பத்தி வந்து அவங்களுக்கு வந்து பட்டப்பேர் வேற வைப்பானுங்க, வீரமங்க, அந்தமங்க, இந்த மங்கை. அவங்க வந்த அப்புறம் ஊழல் ஒழிஞ்சு போச்சு, அது ஒழிஞ்சு போச்சு, இது ஒழிஞ்சு போச்சு. இந்த பப்பரக்கான்னு போய் சொத்து வரி வந்து 4 to 8 மடங்கு, 5000 கட்டுறது 28,000, 4 மடங்கு ஏற்றி வச்சிருக்காங்க. அதை யாருமே கேட்கவும் அதெல்லாம் யாரும் கேட்கவும் மாட்டீங்க. ஏன்னா இப்ப வந்து எப்படி ஆயிடுதுன்னா, நான் சப்போர்ட் பண்ணேன், இப்ப நான் சப்போர்ட் பண்ணவங்க தப்பு பண்றாங்கன்னா அப்ப நான் சொன்னது தப்பாயிடுதுல. அதேதான். அதுக்காக நான் அப்படியே அமைதியா கூட இல்லாததான் வந்து இந்த நொட்ட சொல்லு. வேலை செஞ்சவனை விட்டு நீ அதை செய்யல இதை செய்யலன்னு வேண்டியது. செய்யாதவன் வந்து இந்த கேள்வி கேட்காது. இது அரசியலும் இருக்கு, அலுவலகங்களையும் நடந்துட்டு இருக்கு. அவனுங்களை வந்து பார்த்தா இவங்க இந்த மேனேஜர்ஸ்க்கு கேட்கற கோழைத்தனம், வேற ஒண்ணுமே கிடையாது. அதேதான் இங்கேயும் அரசியல். அதுதான். அப்படியே அடுத்த கமெண்ட்டுக்கு போங்க. அடுத்தது வந்து நம்ம நண்பர் இவரு அரவிந்தும் போட்டிருந்தார். நான் பேசணும்னு நினைச்சதெல்லாம் நிறைய ஜாக்கி, ஆனா என்னால வந்து பெருசா அங்க பேச முடியல அப்படின்னு அவரும் அவருடைய விஷயத்தை போட்டிருந்தாரு. ஓகே. அதான் வந்து அதாவது வந்து ஒரு 2025ல வந்து 68 மில்லியன் ப்ரொஃபஷனல்ஸ் வந்து எம்ப்ளாய் பண்ணாங்க குளோபலா. அப்ராக்சிமேட்லா வந்து 2,45,000 எம்ப்ளாயர்ஸ் வந்து ஆனா லே ஆஃப் பண்ணிட்டாங்க. அரௌண்ட் வந்து ஒரு 0.36% ஆஃப் ஒர்க் ஃபோர்ஸ் வந்து லே ஆஃப். இந்த லே ஆஃபும் வந்து நிறைய வந்து இம்பாக்ட கிரியேட் பண்ணிருக்கு. ஃபியர் ஆஃப் லே ஆஃப் அலோன். ஆனா அதுக்காக லே ஆஃப்ங்கறத மட்டுமே நீங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. சோ இதுதான் வந்து அவரு அரவிந்த் அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அடுத்து இப்ப சின்ன சின்ன ஆசைக்கு வந்துடுறேன். சோ செல்வராணி தான் சொல்லியிருந்தாங்க, நூறுசாமி மாதிரி வந்து நிறைய படங்கள் வரணும் இந்த காலத்துல. இப்படி எடுக்கணுமோ, பெண்களே அசிமா பேசுறத வந்து என்னத்த சொல்ல. அந்த வயதான ஜோடியை நானும் ரசித்தேன். 52 வயதில் சாமியார் ஆகணுமா என்ன, எத்தனை வயதானா என்ன, அவதானே முடிவு பண்ணணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கரெக்டா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மகேஷ் அவர்கள் கரெக்டா சொல்லியிருந்தாரு, இதுதான் சனாதானம் தோழரு, இத ஒழிக்கதான் வேணும் அப்படிங்கறத வந்து அவர் மென்ஷன் பண்ணி. பெரியார் ஒழிச்சதுனாலதான் இன்னைக்கு லீலா வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற லீலா வந்து செத்து போறா. ஆனா தமிழ்நாட்டுக்கு செல்வி 2 பிள்ளைங்களையும் வளர்த்து ஆள் எடுத்து அவளுக்கான துணையை தேடிக்கிறா, அவ வந்து வேலையை செய்யறா. அதை விட இன்னொரு விஷயம் சொல்றேன், தமிழ்நாட்டுல இருக்கிற செல்வி அவங்களுடைய பசங்களை முதல் கட்ட பட்டதாரியா வந்து பண்ணதுனாலதான் காலேஜ் போய் தனியா ஒரு இன்ஸ்டிடியூட் வைக்கும் பொழுதுதான் அந்த பையனால வந்து யோசிக்க முடியுது. அதுல நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த படத்துல அவங்க இன்னொரு அந்த பையனோட ஃப்ரெண்டோட அப்பா சொல்லுவாரு, அவ்வளோலாம் உனக்கு அறிவு வேணாண்டா, உனக்கு இந்த அறிவு இருந்தா போதும், அவ்வளோலாம் நீ யோசிக்க கூடாது அப்படின்னு. அந்த மாதிரியான விஷயங்களையும் அந்த படத்துல வச்சிருப்பாங்க. அதுக்குதான் அனிதா சொல்லியிருந்தாங்க, ஆல்வேஸ் லவ் திஸ் பெர்ஸ்பெக்டிவ் ஜாக்கி சார், மெயின்லி பிகாஸ் ஆஃப் யூ ஐ ஹவ் லேர்ன்ட் a lot in my life. ரைட், தேங்க் யூ. அனிதா தானே? ஆமா, அனிதா வந்து நிறைய லவ். இதுல நான் நிறைய சில பேரை வந்து நான் ரொம்ப பாராட்டணும். இந்த சர்மிளா நாராயணன் எப்பயுமே, ஃபாத்திமா அபு எப்பயுமே, அதாவது ஒன்னு சொன்னா அதை உள்வாங்கி உடனே அதை செய்யறது இருக்குல்ல, அதுதான் அன்பு. உனக்கு 1000 வேலை இருக்கலாம், 500 வேலை கூட இருக்கலாம், ஒரே ஒரு விஷயம் இதை போட்டுட்டு போறல என்ன ஆயிட போகுது. அப்ப அங்க லைக் வேணும், கமெண்ட் வேணும். இதுதான் இந்த பொள்ளாச்சியில இருக்கிறவர் வந்து செஞ்சது. என்னால வந்து அதை வந்து இப்ப ரொம்ப இயல்பா ஒரு இலவசமா அதை எடுத்துக்க முடியல. நான் என்ஜாய் பண்றேன், அதுக்கு நான் ஒரு அமௌண்ட் வந்து வருஷம் அவனுக்கு வந்து அனுப்புறேன் ஜாக்கி. அது எவ்வளவு பெரிய விஷயம். அந்த அளவு வேணாம், பட் இந்த அளவு செய்யலாம். செய்யறவங்க செய்யட்டும். நீங்க இதெல்லாம் செய்யலாம், ஒரு கமெண்ட் போடலாம், செய்யறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஜாக்கி விலாக்ஸ் வந்து நிறைய பேர் நாங்கள் ஃபுல்லாக வந்து ஓட விட்டுருக்கோம் ஜாக்கி. இது எல்லா சேனலும் நீங்கள் பண்ணும்போது குறைவாக இருந்தால் கூட வந்து வாட்ச் ஹவர்ஸ் அதிகமாக போகும்போது ஒரு ஆடு வரும், அதை ஸ்கிப் ஆகாம பாருங்க. அதெல்லாம் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இன்னைக்கு யூடியூப் வந்து 8000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தால் தான் அவங்க மானிட்டைசேஷனே பண்ணிட்டான். அவன் ஒரு ஆள், அவன் பயங்கரமாக நம்ம காசெல்லாம் காலி பண்ணி அடிச்சிட்டு இருக்கான். அந்த மாதிரி அவ்வளோ உழைப்பை கொட்டிட்டு இருக்கோம். ஓகேவா? குடும்ப சூழல்கள், நிறைய வேலைகள், இடமாறுதல்னு நடுவில் வேலைலாம். இப்போ வந்து நான் ஐ நெவர் காம்ப்ரமைஸ் மை ஒய்ஃப் சீல். ஏன் ஒய்ஃபை காம்ப்ரமைஸ் பண்ணுறது இல்லையா நீங்கள்? அதெல்லாம் விடுங்க. இல்லை ஐ நெவர் இதில் சிரிப்பு வேறு வருது. ஐ நெவர் காம்ப்ரமைஸ் மை ஜாப் அப்படின்ற அளவுக்கு நான் இன்னைக்கு வந்திருக்கேன்னா, அதனால தான் நிறைய வீடியோ வருது. திவ்யா கூட அன்றைக்கி வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க, எனக்கு வந்து அடுத்தடுத்து வீடியோ வருது, நான் ஹாப்பி ஆகிட்டேன் ஜாக்கி, நான் என்ன சொல்கிறதுனே தெரியல அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரியான அந்த ஃபீட்பேக்ஸ், இதற்கான நீங்கள் கொடுக்குற மெனக்கெடல்கள், இதெல்லாம் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஓகே, சரி, எஸ் ப்ளீஸ். ஸோ அதே தான் வந்து சுமதியும் சொல்லியிருந்தாங்க, ஓ மை காட் நானும் இதே தான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. நடராஜ் அவர்களும் குட் போட்டிருந்தாப்புல வீடியோவுக்கு. மற்ற நிறைய பேர் வந்து லைக் லவ்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த கமெண்ட்டுகளை பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம ரிஜேஷ் வந்து சொல்லியிருந்தாரு,
அருமையான பதிவு ஜாக்கி, கிளைமேக்ஸ் தான் சொதப்பல், அட்லீஸ்ட் நீங்களாவது உடைத்து சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கும் அன்னிக்கும் வாழ்த்துக்கள், சூப்பர் அப்படின்னு பிரியாணி சொல்லியிருக்காரு. மிஸ் பண்றேன். அதாவது நான் அங்கேயே ஒரு 4 மணி நேரத்துல கார் எடுத்து வந்து பிரியாணி கூட்டு போனோம். இது பெரிய டிராவல். ஆனா பிரியாணி எடுத்துக்கிட்டாவது ஜாக்கி கேட்டாரு பிரியாணி செஞ்சு எடுத்து போன்ட்டு. உண்மையில அன்னைக்கு வந்து பரப்பி வச்சோம். ஹீஸ் அ செஃப். மீன் வறுத்து, இந்த பக்கம் சிக்கனை வறுத்து, இந்த பக்கம் பிரியாணி, வேற லெவலு. ஸோ ஹாட் பேக்கில் போட்டு அதை அந்த டெலிவரிலாம் பண்ணுவாங்களா, அந்த மாதிரியான குளிர் தேசம் அங்கேருந்து வந்து அதான் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து மறக்கவே முடியாத ஒரு தினங்கள் அதெல்லாம். ரேவதி சொல்லியிருந்ததும் ரொம்ப நல்லா இருந்தது. நான் வந்து யூஎஸ்ல தான் இருக்கேன், ஆனா நான் இங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா விமென்ஸ் வந்து ரொம்ப கேஷுவலா வந்து ஒரு அவங்களோட டிஷர்ட் போட்டு போறது வந்து இது பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நான் பாக்குறதா சொன்னா நான் எங்க போய் சொல்றது? கருப்பு நரம்பு போறதெல்லாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்பெல்லாம் யோசிச்சு பாருங்க. சரி விடுங்க. இந்த வெயின் சொல்லுவாங்கல்ல, அந்த வெயின் போறதெல்லாமே இங்க தெரியுது. சரி, எதுல வெயின் போறது தெரியுது. இன்னும் படம் வரைஞ்சி பாகம் குளிச்சு உங்களுக்கு நொட்டுவாங்க போங்க. சரியா, அதான் இவங்க சொல்லியிருந்தாங்க. எதுக்கு ஆனா இந்தியன் விமன் வந்து பாத்தீங்கன்னா டிஷர்ட் போட்டு நடக்கிறது ரொம்ப ஷையா ஃபீல் பண்ணுவாங்க. அது பிரெஸ்ட் அவ்வளவுதானே, அது ஒரு உடலுடைய பாகம் அவ்வளவுதானேங்கிறது வந்து நிறைய பேர் வந்து அதை வந்து ரொம்ப ஒரு வியர்டான ஒரு ஆனா இங்க பாத்தீங்கன்னா அது ஒரு பிரெஸ்ட், ஒரு பார்ட்டி பாடி பார்ட்ன்ற மாதிரி அதுதான் போயிட்டே இருக்காங்க. பால் குடுக்க இங்கெல்லாம் அதான் ஒரு அதுதான் சொல்றேன் நேத்து. அதுதான் பச்சை நரம்பு தெரியுது போகுது. அது மாட்டினது இதை பார்த்துட்டு என் பொண்ணு சொல்லுது பாரு, ஏதோ சொல்லிச்சு இல்ல அது. ஆமா, நான் சொன்னேன், அவளும் பார்த்தா, நீங்களும் பாத்தீங்க. என்னன்னே அவ பார்த்துட்டு சொன்னா, ஐ நோ ஹி வில் see அப்படின்னு. அந்த மாதிரி அவ்வளவு கேஷுவலா இதை எவ்வளவு நாள் பார்த்துட்டு இருப்பீங்க சொல்றேன். அது 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 கேஷுவலா அங்க கடந்து போகுது. ஆனா இங்க ஒரு டிஷர்ட் போறதுக்கு நம்ம நிறைய யோசிக்கிறோம் அப்படின்றத இங்க அவங்க சொல்லக்கூடிய விஷயம் இல்லையா? அதேதான் அதான் அவங்களும் சொல்லியிருந்தாங்க. பெண்களை வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா வளர்க்குறேன், நல்ல பொண்ணாவே இருக்கணும்னு வளர்த்தா இப்படிதான் ஃபீலிங்ஸ் வந்து அது வந்து வெளிக்காட்டவே தெரியாத மாதிரி இருக்கிற மாதிரியான இருப்பாங்க. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபீலிங்ஸ வந்து மாத்திடணும்னு அதை வெளிக்காட்டாம இருக்கிறதுக்காக மத்தவங்களோட ஃபீலிங்ஸ வந்து ஹர்ட் பண்ற மாதிரி வளர்றது எப்படி? அதுதான் வந்து அதை வந்து அது அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. உடல் அளவுல புனிதமா இருக்கிறவங்க வந்து மனதளவுல இன்னொருத்தரை காயப்படுத்துறாங்க அப்படிங்கிறப்ப இது உடல் மட்டுமே நீங்க சொல்லிட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு விஷயமும் சரி. கீப் ராக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்மிளா வந்து கீப் ராக்கிங் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதான் எல்லா அவங்க கமெண்ட்ஸ். அது நம்மளுடைய மைண்ட் செட்டோட இத்தனை பேர் வந்து ஒத்து போய் அதை வந்து நானும் ஃபீல் பண்ணேங்கிறத வந்து கமெண்ட்ல சொல்லும்போது ரொம்ப நல்லா இருக்கு. தயவு செய்து நீங்க கொஞ்சம் விரிவா கமெண்ட் போடும்போது அதை வந்து நிறைய வீடியோக்களை நாங்கள் சேர்க்குறோம். அதனால அப்படியே பார்த்துட்டு கடந்து போவோம். உங்களுடைய பர்செப்ஷன் ஒன்று இருக்குல்ல, ஒரு கருத்து ஒன்று இருக்கும், அந்த கருத்தை வந்து போடுங்க. அதுக்காக வந்து டிவிக்கே வந்து நல்லாச்சு ஊழலாம் ஒழிஞ்சிச்சு அப்படின்னா நானே தூக்கி போட்டுருவேன். ஓகேவா? நியாயமான கருத்துக்களை டேட்டாவோட சொல்லுங்கள், கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும். அது உங்கள் அனுபவங்களையும் நீங்கள் அதில் வந்து சொல்லுங்கள். ஸோ வேற என்ன, கூடுமான வரை எல்லாத்தையும் நம்ம பதியாச்சு. முக்கியமாக ஒரு ஆண் இயக்குனர், ஒரு பெண் இயக்குனர். ஆனால் தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குது, டிஃபர் ஆகுது அப்படின்றதும், எந்த சூழலில் ஒருத்தன் வளர்றான், இதே ஒரு இயக்குனர் வந்து உத்தரப்பிரதேசத்தில் அப்படி இருப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதேதான். இது நம்ம இன்னொரு விஷயமா என்னன்னா, அந்த படத்துல அப்படி என்னதான் இருக்கு அப்படிங்கறத வந்து சில பல சீன்ஸை எடுத்து பேசுறதா இருக்கும். அதையுமே வந்து நம்ம பேசிட்டு இந்த சேனல்லே தான் வந்து போடுவோம். அதையும் வந்து பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இந்த படத்தை பார்த்துட்டு ரெண்டுத்தோட கம்பேரிசனையும் சொல்லியிருக்கோம். அதுலயுமே இந்த உங்களுடைய கருத்துக்களை இந்த மாதிரி ஷேர் பண்ணுங்க. அண்ட் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் கண்டிப்பா பண்ணுங்க. சேனலை கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே நான் மிட்லையும் சொல்லியிருந்தேன், வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கு, அதன் மூலமாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லாத்துக்கும் ஒரு வாட்ச் ஹவர்ஸ் அது எல்லாமே வந்து நீங்க வந்து பண்ணுவீங்க. எல்லா சேனலுக்குமே வேணும், அதை நீங்க பண்ணுங்க. ஸோ வேற என்ன, இது குறித்தான உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இன்னும் வேறொரு எபிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறிய உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.